திரவங்களினால பொருளின் நிறைக்கு எதிராக தொழிற்படுகின்ற மேலுதைப்பு தொடர்பாகத்தான் இதுல ரெண்டு வாசிப்பும் இருக்குது. கிராமிலையும் இருக்குது, இங்கால நியூட்டன். சந்தர்ப்பத்தில் வித்தராசனுடைய வாசிப்பு 1 நியூட்டன். சில பேர் இந்த மழை பெய்கிறது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல, அபூர்வமான சந்தர்ப்பங்கள்ல குளிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு. 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் துளிர் யூடியூப் சேனலின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் உங்களுக்கு பிரியோசனமான விஷயம் தான். திரவங்களினால பொருட்களினுடைய நிறைக்கு எதிராக தொழிற்படுத்தப்படுகின்ற திரவங்களினால பொருளின் நிறைக்கு எதிராக தொழிற்படுகின்ற மேலுதைப்பு தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒரு பொருளை நாங்கள் திரவத்துக்குள்ள அமுத்தினோம்னு சொல்லி சொன்னா இந்த திரவம் அந்த பொருளினுடைய நிறைக்கு எதிராக மேல் நோக்கி ஒரு விஷயம் பிரயோகிக்கும். அது உண்மைதானா என்றதைத்தான் இன்றைக்கு நாங்கள் இதில் பரிசோதனை ரீதியாக நாங்கள் அறிய இருக்கிறோம். முழுமையான விளக்கத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஸ்கிப் செய்யாமல் முழுவதுமாக அவதானித்து கொள்ளுங்கள். ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். இது போன்ற தொடர்ச்சியான காணொலிகளை பெற்றுக் கொள்வதற்காக எமது துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக காணொலியுள் நுழைவு. இந்த பரிசோதனைக்கு அவசியமான பொருட்கள், முதலாவது இந்த வித்தராசு, பொருளினுடைய நிறைய அறிவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற இது வித்தராசு. அதே போல ஒரு சிறிய சுமை அல்லது ஒரு கல்லை நாங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதை விட ஒரு நீர் நிரப்பிய பாத்திரம். இந்த மூன்றும் இருந்தாலே இந்த பரிசோதனையை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவதாக இந்த வித்தராசுல பொருத்தி இந்த கல்லினுடைய நிறைய நான் அளவிட போறேன். கல் எவ்வளவு நியூட்டன் என்றதை அளவிட போறேன். அதற்கு முதல்ல நிறையண்டா என்னன்னு சொல்லி ஒரு விளக்கம் தாரேன். புவியீர்ப்பினால பொருளுக்கு வழங்கப்படுற ஒரு விசைதான் நிறை. நிறைய அளக்கக்கூடிய அலகு நியூட்டன், நிறைய குறிக்கிற குறியீடு டபிள்யூ. வெயிட், அதாவது வெயிட்டை தான் நாங்கள் டபிள்யூ என்ற குறியீட்டால காட்டிக்கொள்வோம். அப்ப நிறையினுடைய குறியீடு டபிள்யூ. அதே மாதிரி இந்த நிறைய அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற அலகு நியூட்டன். சரியா? ரைட். அப்போ 1 கிலோகிராம் 10 நியூட்டனாக இருக்கும். இது W சமன் mg என்ற சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் திணிவை நிறையாக்கி கொள்ளலாம். சரி, இனி நாங்கள் விஷயத்துக்கு வருவோம். இப்ப இந்த பொருள்ல நாங்கள் கொள்ளுவி இந்த பொருளினுடைய நிறைய அவதானிக்க போறேன். இந்த சந்தர்ப்பத்தில் முக்கியமான விஷயம், இந்த வாசிப்புகள் எடுக்கல கண்மட்டத்துக்கு நேர அந்த வித்தராசனுடைய வாசிப்புகள் இருக்க வேணும். அதை முதல்ல நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ப அந்த வகையில இப்ப நான் இதனுடைய வாசிப்பு அளவு, இதுல 2 வாசிப்பு இருக்குது. கிராமிலையும் இருக்குது, இங்கால நியூட்டன்லையும் இருக்குது. நான் நியூட்டன்லேயே அளவுறேன். இந்த சந்தர்ப்பத்தில் வாசிக்கல கல்லினுடைய நிறை மன்னிக்க வேணும், இந்த சுமையினுடைய நிறை 1.5 நியூட்டனாக காணப்படுது. 1.5 நியூட்டனாக காணப்படுது. வித்தராசினை பயன்படுத்தி கண்மட்டத்தில் வாசிப்புகளை பெறுதல் வேண்டும். வழியில் அதன் நிறையை இப்பொழுது நாங்கள் அளவிடுகின்றோம். இதன்போது சுமையானது வேறு பொருட்களுடன் தொடுகையுறாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இங்கு வித்தராசினை பயன்படுத்தி சுமையினுடைய நிறை 1.5 நியூட்டன் என்பது அறியப்பட்டுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் மேல் நோக்கி ஒரு விசைய பிரயோகிக்கக்குள்ள இந்த வாசிப்பு அப்படியே குறைஞ்சு கொண்டு போகுது. இப்ப 0.5 நியூட்டனாக இருக்குது. நான் மேல் நோக்கி ஒரு விசைய கொடுக்கக்குள்ள இந்த வித்தராசனுடைய வாசிப்பு குறைஞ்சு கொண்டு போறதை நான் அவதானிக்கிறேன். அதே மாதிரி இந்த பொருளுக்கு கீழ் நோக்கி ஒரு விசைய கொடுக்குறேன். இப்ப 2.5 நியூட்டன் நிறை இதுல காட்டப்படுது. அப்ப நான் மேல் நோக்கி ஒரு விசைய கொடுக்கக்குள்ள வித்தராசனுடைய வாசிப்பு குறைஞ்சிருந்தது. அதே போல நான் கீழ் நோக்கி இந்த சுமையை இழுக்கக்குள்ள வித்தராசனுடைய வாசிப்பு அதிகமாக இருந்தது. சரி, இனி இந்த திரவம் கொண்ட தொகுதிக்குள்ள நீர் நிரப்பப்பட்ட பாத்திரத்துக்குள்ள நான் இந்த சுமையை கிளறாக்குறேன்.
இந்த சந்தர்ப்பத்தில் வித்தராசனுடைய வாசிப்பு 1 நியூட்டனாக இருக்குது. அப்ப ஏற்கனவே 1.5 நியூட்டனாக இருந்தது, இப்ப பார்த்தா 1 நியூட்டனாக இருக்குது. ஆகவே இங்கே நிறக்குறைவு ஏற்பட்டிருக்குது. நிறக்குறைதண்டா கருத்து மேல் நோக்கி விசை விநியோகிக்கப்பட்டது. நாங்கள் முதலாவது செய்த பரிசோதனையில பார்த்திருப்பீங்க, நான் மேல் நோக்கி தள்ளைக்குள்ள வாசிப்பு குறைஞ்சிருந்தது. அதே போல இப்பவும் வாசிப்பு குறைதண்டா யார் ஒருவர் மேல் நோக்கி விசையை விநியோகிக்கிறார், அதுதான் இந்த திரவம். அவ இந்த பொருளின் நிறை கீழ் நோக்கி தொழிற்பட நீரினால அந்த நிறைக்கு எதிராக மேல் நோக்கி ஒரு விசை விநியோகிக்கப்படுகிறது, அதுதான் மேல். சுமையினை சுயாதீனமாக வழியில் தொங்கவிட்டு அதனுடைய நிறை அளவிடப்படுகின்றது. பின்னர் நீர் கொண்ட பாத்திரத்தினுள், அதாவது நீரினுள் சுமையை அமிழ்த்தும் போது வித்தராசனுடைய வாசிப்பு குறைவாக இருப்பதனை நாங்கள் பார்க்கலாம். இங்கு சுமையினை நாங்கள் நீரினுள் அமிழ்த்தியவாறு வித்தராசின் வாசிப்பை அவதானிப்போம். ஆரம்பத்தில் வித்தராசனுடைய வாசிப்பு 1.5 நியூட்டனாக காணப்பட்டது. இப்போது திரவத்தில் அமிழ்த்தும் போது வித்தராசனுடைய வாசிப்பு 1 நியூட்டனாக காணப்படுகின்றது. ஆகவே 0.5 நியூட்டன் நிறைக்குறைவு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இங்கு ஏற்பட்ட நிறைக்குறைவானது மேலுதைப்புக்கு சமனாக காணப்படும். ஆகவே திரவத்தினால் மேல் நோக்கி வழங்கப்பட்ட மேலுதைப்பின் பெருமானம் 0.5 நியூட்டன் ஆகும். இங்கு சுமையின் மீது மேல் நோக்கி ஒரு விசையை கையினால் பிரயோகிக்கும் போது வித்தராசனுடைய வாசிப்பு குறைவடைந்து செல்கின்றது. இதே போன்றே நாங்கள் கைகளினால் வழங்கிய விசையை போன்று நீர் மேல் நோக்கி ஒரு விசையை கொடுத்துள்ளது எனும் முடிவுக்கு வரலாம். அதுதான் மேலுதைப்பு. இந்த மேலுதைப்பு தொடர்பாக ஒரு சிறிய இன்னொரு விஷயத்தை உங்களை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுக்கு சில சந்தர்ப்பங்கள்ல இந்த குளியலறைக்குள்ள இந்த உதாரணம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில பேர் இந்த மழை பெய்கிறது அப்படியான சந்தர்ப்பங்கள்ல, அபூர்வமான சந்தர்ப்பங்கள்ல குளிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் குளிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும் சில பேருக்கு. இப்போ என்னன்னு சொல்லி சொன்னா, இந்த குளிக்கிற சந்தர்ப்பத்தில் குளியலறை தொட்டிக்குள்ள ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பாத்திரத்தை இப்படி தலைகீழாக்க விட்டு இப்படி தண்ணிக்குள்ள அமிழ்த்துற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு மேல் நோக்கி ஒரு விஷயம் உண்டா தண்ணி கொடுக்கறத நாங்கள் அவதானிக்கலாம். நாங்கள் கையை விட்டா இந்த முகவை அப்படியே மேல் நோக்கி வரதை நாங்கள் பார்க்கலாம். இது நீங்க வீட்டிலேயே செய்து பார்க்கலாம், அதை உணர்ந்திருப்பீங்க. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொடுக்குற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கொடுக்குற அந்த விசைக்கு எதிராக திரவத்தினால மேல் நோக்கி ஒரு விசை கொடுபடுகிறது, அதுதான் மேலுதை. நன்றி மாணவர்களே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பயனாக அமைஞ்சிருக்கு மட்டும் நான் நம்புறேன். இது போன்ற தொடர்ச்சியான காணொலிகளை பெற்றுக்கொள்வதற்காக துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அத்துடன் இக்காணொலி தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ல தெரிவித்துக் கொள்ளுங்க. ஏன்னா அடுத்த வீடியோஸை நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுக்கு ஏற்ற முறையில், உங்களுக்கு பயன் தரக்கூடிய முறையில் எனக்கு அமைக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதே வேளை ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் அன்பின் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.